லாஸ்ட்டில் மேலே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கும் என் மரத்துக்கு இன்னொருத்தர் எங்கள் சித்தப்பார மரம் இருக்குது. அவங்க இங்கிலீஷ் மருந்து அடிச்சிங்கன்னா நம்மளுது ஆர்கானிக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக நான் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, இந்த கிளிங்க அணிலுங்கெல்லாம் காய் சாப்பிடுது. அதில் வந்து பார்த்தா என் மரத்தை சுற்றி ஒரு 40-50 கொட்டை கீழே விழுந்திருக்கு. அவங்க பக்கத்தில் பார்த்தா 8-10 தான் கொட்டை விழுந்து. அதில் தான் நான் கொஞ்சம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் நான் சரி ஃபஸ்ட்டு நம்மளது சாப்பிட்டு அங்கே இல்லைன்னா தான் அடுத்த மரத்துக்கு போதுங்கிற ஒரு இது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் FL77 அடித்த உடனே எனக்கு நல்லா பூ பூத்துது. அதிலெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. கெமிக்கல்லேருந்து வெளியே வரணுங்கிறத என்னோடய தாட்டு ஆக்சுவலாக ஒரு 3-4 வருஷமாக பார்ப்போம். இதை வந்து முயற்சி பண்ணி நான் அதை ஃபுல்லாக ஆர்கானிக் கொண்டு வரணும் தான் என்னோடய எய்மு. வணக்கம், என் பேர் தியாகராஜன். சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம். என்னோடது 3 ஏக்கரா இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரா பக்கம் மாந்தோப்பே இருக்கும். அப்புறம் ஒரு தென்னஞ்செடி வந்து ஒரு 6 ஏக்கர் 1 ஏக்கரா வரும். அவ்வளோதாங்க. மீதி அப்படி மானாவாரியாக தான் இருக்குது. தென்னை மரம் வந்து ஒரு 40-50 மரம் இருக்கும். அது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு 40-50 செடி வச்சுருக்காங்க. உங்களது யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வருஷமாக. சரி, இப்போ தான் சரி இந்த வருஷம் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரையல் எடுக்கிறதுக்காக இப்போ நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ரிசல்ட் நல்லா வருதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்ப்போம், அது கண்டினியூ பண்ணி நல்லா பண்ணுங்கிறது தான் என்னோடய ஐடியா. மாமரத்துக்கு FL77 மேங்கோரா இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென்னை மரத்துக்கு கோகோ மேக்ஸு ஒரு டைம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். மாமரத்துக்கு மட்டும் ஒரு 4-5 டைம் 5 டைமுக்கு மேலே வாங்கிட்டேன். இப்போ 6 டைம் வாங்குறேன். அப்புறம் மேங்கோரா 2 டைமு. அது வரைக்கும் எல்லாமே வந்து FL77 தான் வாங்கி போட்டுருக்கேன். லாஸ்ட்டில் மேலே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கும் என் மரத்துக்கு இன்னொருத்தர் எங்கள் சித்தப்பார மரம் இருக்குது. அவங்க இங்கிலீஷ் மருந்து அடிச்சிங்கன்னா நம்மளுது ஆர்கானிக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக நான் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, இந்த கிளிங்க அணிலுங்கெல்லாம் காய் சாப்பிடுது. அதில் வந்து பார்த்தா என் மரத்தை சுற்றி ஒரு 40-50 கொட்டை கீழே விழுந்திருக்கு. அவங்க பக்கத்தில் பார்த்தா 8-10 தான் கொட்டை விழுந்து. அதில் தான் நான் கொஞ்சம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் நான் சரி ஃபஸ்ட்டு நம்மளது சாப்பிட்டு அங்கே இல்லைன்னா தான் அடுத்த மரத்துக்கு போதுங்கிற ஒரு இது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது.